வடைக்கு வந்து கருவேப்பிலை போட்டாலும் நல்லா இருக்கும். பெருஞ்சீரகம் வந்து 2 கரண்டி. வணக்கம் உறவுகளே, இன்றைய காணொலியில் வந்து என்ன விடயம் தொடர்பாக பார்க்க போகிறோம்னு பார்த்தா, இன்றைக்கு நான் உளுந்து வடை தான் சுட்டு காட்ட போகிறேன். அது நீங்கள் ஏற்கனவே சுட்ட அனுபவங்கள் எல்லாம் இருக்கும். ஆனால் நான் என்ன மாதிரி சொல்கிறேன்னு வாங்க இப்போ காணொலிக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த வடை செய்கிறதுக்கு வந்து நான் 3/4 கிலோ உளுந்து தான் எடுத்தேன். நீங்கள் வந்து 1/2 கிலோவும் எடுக்கலாம், 3/4 கிலோவும் எடுக்கலாம், எவ்வளவோ எடுக்கலாம். நான் வந்து 3/4 கிலோவில் இப்போ செய்ய போகிறேன். இதை வந்து நான் 3 மணித்தியால் ஊற விட்டேன் நான் தண்ணிக்குள்ளே போட்டு. அப்புறம் அதை வந்து கழுவிட்டு மிக்சியில் அடிச்சுட்டு தான் எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ நாங்கள் சின்ன வெங்காயத்தை உடைக்க போகிறோம். நாங்கள் இப்போ வடையும் செய்ய வலிக்கிட்டு நாங்கள் ஜாழ்ப்பாணத்தில் வந்து வடை 120 ரூபா போகுது. அப்போ காசை கொடுத்து நான் வேண்டி சாப்பிட்ற நேரம் நாங்கள் வீட்டில் செய்து சாப்பிடலாமாண்டா வலிக்கிட்டு நாங்கள். வடை செய்கிறதுக்கு வந்து வெங்காயமும் மிளகாயும் தான் மெயினாக தேவை. அதுலேயும் பார்க்க இப்போ பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் இருக்குதானே, அதில் வந்து சின்ன வெங்காயத்தை வந்து நீங்கள் எடுத்து செய்தால் வந்து அது கொஞ்சம் டேஸ்ட்டு கூடவா இருக்கும். பெரிய வெங்காயம் இருக்கிறார்கள் பெரிய வெங்காயத்துலேயும் செய்யலாம். சின்ன வெங்காயத்தில் செய்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும் டேஸ்ட். தேவையான அளவு பச்சை மிளகாய் எடுப்போம். இப்போ வந்து வெங்காயம் மிளகாய் வந்து கழுவி எடுத்தாச்சு. இனி வந்து இதை வெட்டுவோம். வடைக்கு வந்து வெங்காயமும் மிளகாயும் வந்து சின்னனா தான் வெட்டணும். அப்படி நீங்கள் சின்னனா வெட்டாமல் பெருசாக வெட்டி போட்டிங்களா வந்து அது வந்து வேகாமல் இருக்கும். வடைக்கு வந்து கருவேப்பிலை போட்டாலும் நல்லா இருக்கும். அப்போ எங்களை விட மரம் இருக்கிறதால இதில் வந்து புடுங்குவோம்ண்டு அந்த நல்ல வாசமாக இருக்குது கருவேப்பிலை. காணும் இதே கூடிட்டு வடை செய்கிறதுக்கு கருவேப்பிலை, உப்பு, பெருஞ்சீரகம், உளுந்து, வெங்காயம், மிளகாய் இவ்வளவும் எடுத்து வச்சுக்கிறோம். இனி வந்து உளுந்தோட வந்து இவ்வளோத்தையும் மிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த உளுந்தை வந்து இதுக்குள்ள கொட்டுவோம். வடை வந்து சாப்பிட்றதுக்கு அங்கே வழியில் ஆக்கள் வெயிட்டிங். வடையண்டா இருக்குது தான் ஆசை இருக்குது, அது எல்லாருக்கும் ஆசை இருக்குது தான். இப்போ வீடியோ பார்க்குற ஆக்களுக்கும் வந்து எவ்வளோ பேருக்கு ஆசையாக இருக்கும், ஒன்றும் செய்யலை அதை கொடுத்து விட. இந்த வீடியோவில் வந்து இன்றைக்கி வடை செய்து காட்டுறோம். இனி அடுத்த வீடியோக்குள்ளே என்ன செய்து காட்டணுமெண்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிடுங்க. இதை வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு முதல் வந்து நாங்கள் கேஸ் அடுப்பில் தான் செய்ய போகிறோம். அப்போ சட்டியை வந்து நாங்கள் சூடாக்குவோம். ஒன்றரை கரண்டி உப்பு சேர்ப்போம். பெருஞ்சீரகம் வந்து 2 கரண்டி. கருவேப்பிலை, தண்ணி விடாமல் இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுவோம். ஒன்று சொல்ல மறந்துட்டேன் என்னென்னா, மிக்சியில் வந்து உளுந்து அரைக்க வந்து தண்ணி கொஞ்சம் கூடி விடக்கூடாது. அப்படி தேவைன்னா ஒரு சொட்டு தெளிச்சுட்டு நீங்கள் அரைக்கலாம்.
உப்பெல்லாம் நல்லா உளுந்தோட சேர்ற மாதிரி மிக்ஸ் பண்ணணும். இப்போ உப்பு சரியா இருக்கான்னு பார்ப்போம். ஓகே, உப்பு ஓகே. இனி வந்து நாங்கள் வடையை சுட வலிக்கிடுவோம். இப்போ வந்து மிளகறி எண்ணெயை ஊற்றுவோம். வந்து போடுவோம். வடையை நாங்கள் இப்போ பிரட்டி விடுவோம். வடை வந்து பொன்னிறமாக வந்துட்டுது. இனி நாங்கள் அதை எடுப்போம். இப்போ ஒரு மாதிரி வடை முடிவு கட்டத்துக்கு வந்துட்டுது. என்ன மாதிரி வடை வந்திருக்குன்ற இருக்கா பாருங்க. ஓகே உறவுகளே, ஒரு மாதிரி வடை சுட்டு முடிஞ்சுது. நல்ல சாஃப்டாகவும் நல்ல மாதிரி வந்தது. நீங்களும் ஒருக்கா செய்து பாருங்க. அடுத்த காணொலியில் வந்து என்ன சாப்பாடு செய்து காட்டணுமென்று கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. மற்றொரு காணொலியில் சந்திக்கலாம். நன்றி.